டிஜிபி பதவியில் இருந்து ஓய்வு பெறும் சங்கர் ஜிவாலுக்கு புதிய பதவி வழங்கப்பட்டுள்ளது. தீ ஆணையம் என்று புதிதாக ஆணையம் உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக சங்கர் ஜிவால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தீ மற்றும் உயிர் மீட்பு பணிகளில் புதிய தொழில்நுட்ப நுணுக்களை செயல்படுத்த தீ ஆணையம் புதிதாக அமைக்கப்படுகிறது. இதற்கு தலைவராக சங்கர் ஜிவால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இணைகிறார். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? தீ மற்றும் உயிர் மீட்பு பணிகளில் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்த தமிழக அரசு முடிவு செய்திருந்தது. குறிப்பாக தீயணைப்பு துறையில் அந்த புதிய தொழில்நுட்பங்கள் புகுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு கட்டமாக தீ மற்றும் உயிர் மீட்பு பணிகளில் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்தவும், கட்டிடங்களுக்கு வழங்கப்படும் தீ பாதுகாப்பு சான்றிதழ் வழங்குதல் தொடர்பான பணிகளை முறைப்படுத்தவும் அது தொடர்பான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. மேலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை பணியாளர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களுக்கு தேவையான திட்டங்களையும் புதிய பயிற்சி முறைகளையும் பரிந்துரைக்க நோக்கத்துடன் தீ ஆணையம் என்று ஒன்று புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தலைவராக சங்கர் ஜிவால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலையில் அவரை அந்த ஆணையத்துடைய தலைவராக தமிழக அரசு நியமித்து அறிவித்திருக்கிறது. அதே போல அதற்கு அடுத்தபடியாக கூடுதல் இயக்குனர், தீயணைப்பு துறையுடைய கூடுதல் இயக்குனர் நிர்வாக பிரிவு அவர் செயல்படுவார் என்றும், அதே போல செயலாளராக ஒரு சிஎம்டிஏ உடைய இருக்கக்கூடிய முன்னாள் அதிகாரி அதில் இருப்பார் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மற்ற அதிகாரிகளுடைய பெயர் விவரங்களையும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிஜிபி சங்கர் ஜிவால் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கான வழியனுப்பு விழா இன்று நடைபெறுகிறது. இந்த நிலையில்தான் இதற்கான அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.